ஃப்ரெண்ட்ஸ், தொலைபேசியில் பார்த்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரி என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின்ஸ் கேட்கணும். அண்ட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். உங்களுக்கே டவுட்டா அப்படின்னு கேட்டால் வந்துருச்சே. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அண்டு டவுட்டும் இருக்குது, எனக்கும் இதுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தெரியும், அதையும் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஜிஎல் ஸ்டோரி சொல்கிறதுனால எல்லாருமே கமெண்ட்ஸில் வர கமெண்ட்ஸோ இல்லை பார்க்குறவங்களையோ இல்லை போகிற வர இடத்துல நிறைய பேரை பார்ப்போம், நிறைய பேரை சிரிப்போம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் அவங்க என்ன சொல்கிறது, பார்த்தாலே அவங்க 2 பேரும் கமிட் ஆகிட்டாங்க, பேசினாலே அவங்க 2 பேரும் கமிட் ஆகிட்டாங்க, கொஞ்சம் அதை என்ன சொல்கிறது, சிரித்து பேசினாலே ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, ஏதோ பழைய படத்தில் பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவங்களுக்கு இருக்கும். அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா பேசிகிட்டு இருக்கட்டும், அது நம்மளாம் ஒரு இமேஜினேஷன் தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அண்டு இவங்கக்கிட்ட பேசினாலே அந்த மைண்ட் செட்டில் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு நான் எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் என்கிட்ட என்ன பேசினாலும் என்ன கொஷின் கேட்டாலும் நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் தான் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு நான் எடுத்துக்க மாட்டேன். நான் உங்கள்கிட்ட ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலும் அந்த மைண்ட் செட்டில் தான் ரிப்ளை பண்ணுறேன்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், இப்படி எல்லா விதமாக இருக்கும். உங்கள் கூட நான் ஜாலியாக பேசுவேன் டைம் இருந்தால். என்னடா கமெண்ட்ஸே பண்ணாத ஒரு பொண்ணு பேசுவேன் அப்படின்னு சொல்கிறதுன்னா, கொஞ்சம் ஒர்க்கு அப்படியே போயிட்டுருக்கு. இந்த வயசில் தான் நம்ம கொஞ்சம் ஓட முடியும், வயசானா ஓட முடியாதுல்ல. ஸோ அதனால் இந்த வயசில் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். கிடைக்கும்போது நான் பேசுவேன். யாராவது கொஷின்ஸ் கேட்டோன்னா பதில் சொல்லுவேன். சொல்லலை அப்படிங்கிறதுனால கோச்சிக்காதீங்க, பட் பண்ணுவேன். ஜாலியாக பேசுகிறேன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறேன். நீங்களா அந்த மைண்ட் செட்டில் பேசுகிறாங்களோ இவங்க 2 பேரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அண்ட் நீங்கள் பேசுனா நான் அந்த மைண்ட் செட்டில் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா ஃப்ரீயாக பேசுங்க. எனக்கும் உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா அதை இந்த மாதிரி பேசுவேன். இல்லை கமெண்ட்ஸ் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் நான் கமெண்ட்ஸ் பண்ணுவேன், டைம் இருந்தால் பண்ணுவேன். ஓகேவா? இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அண்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். எனக்கும் உங்கள்கிட்ட நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேற்று ஸ்டோரியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஆஃபீஸில் ஸ்ராவணி கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பிஃபோராக பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவங்களாம் ஈவினிங் வந்துட்டு தேன்மொழி கூட்ட நல்லாவே ஃபுல்லாகவே அங்கே என்ன நடந்துச்சு எது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே சொல்லி முடிச்சுடுவாங்க. நைட்டு தூங்கிடுவாங்க. காலைல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறது. ஆஸ் யூஷுவல் அவங்க ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. ஆஃபீஸ்க்கு போனதும் நேற்றே தான் அவங்க சொல்லிவிடுவாங்க இல்லையா, நாளைக்கு வந்தால் தான் வருவேன், இல்லைனா இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கோட விட்டுட்டு போயிடுவாங்க. பவிக்கு ஒரே கன்ஃபியூஷன், வருவாங்களா வரமாட்டாங்களா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே, இவங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியாமல் யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. எதிர்பார்ப்புகள் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். டோரையே எட்டி பார்த்துக்கிட்டு ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு, மேனேஜர் வந்தால் அந்த சொட்டை தலைங்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஜாலியாகவும் இருப்பாங்க. அதே டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, வருவாங்களா இன்றைக்கி பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவினிங்கே ஆகிடும், பார்க்க முடியாது, ரொம்ப சேட் ஆகிடுவாங்க. என்னடா இது, இன்றைக்கி பார்க்கவே முடியலையே, இன்றைக்கி தரிசனம் கிடைக்கவே இல்லையே, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இவங்க தரிசனத்தை கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்ருப்பாங்க. ஈவினிங் இவங்க டீ குடிக்க போவாங்க இல்லையா, அப்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கேங்கை பார்ப்பாங்க. இவங்கக்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஆனால் இவங்க எல்லாத்தையும் தூரத்துலேருந்து ரசிப்பாங்களே தவிர பக்கத்தில் போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கூச்ச சுபாவம், அவங்க ஏதோ தப்பாக நினச்சிடுவாங்களோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கூச்ச சுபாவம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் போக மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, தூரத்தில் இருந்தே அவங்கள பார்த்துட்ருப்பாங்க. அவங்க பார்த்துட்டே இருந்துட்டு சரி ஓகே ஃபைனலாக இதுக்கு மேலே முடியாது, அட்லீஸ்ட் நாளைக்காவது வருவாங்களா இல்லையான்னு போய் ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சு போவாங்க.
அதுக்கப்புறம் அவங்க உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து டேய் தம்பி வானா போகாத, உனக்கு அது செட் ஆகாது, ஒருவேளை நாளைக்கு வந்துச்சுன்னா நீ பார்த்துக்கலாம், நீ கம்முன்னு போய் உன் வேலையை பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான்ல அவன் சொல்லிடுவான். அதனால் என்ன பண்ணிடுவாங்க பவித்ரா, அப்படியே திரும்பி வந்துடுவாங்க சேடாக மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு. ஈவினிங் ஆகிடும், கிளம்பிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் தேனுக்கிட்ட போய் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, இன்றைக்கி வரவே இல்லை, நான் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் டைம் தேன் கேட்பாங்க, உனக்கு உண்மையிலுமே அவங்கள பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது பவி இருந்துட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஏன் அப்படி கேட்குற, பிடிச்சதுனால தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, பார்ப்போம் பேசுவோம் பழகுவோம் சைட் அடிப்போம், அதுக்காக அவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் உள்ளே இருக்கும்ல, அதனால் நான் கேட்குறேன், மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் இன்னும் சரியாக தெரியல, பட் எனக்கு பார்க்கணும் பேசணும்னு தோணுது, போக போக இருக்கலாம் இல்லாமலையும் போகலாம், தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்பாங்க தேன். தேன் அப்படி கேட்டதும் பவி இருந்துட்டு, என்னப்பா இப்படி சொல்கிற, நீயும் தான் என்னை பார்த்ததில்ல, சாரி நீ என்னை பார்த்துருக்க, நான் உன்னை பார்த்ததில்ல, ஆனால் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 2 monthsக்கு மேலே பேசிகிட்ருக்கோம், 2-3 மாதமாகவே பேசிகிட்ருக்கோம், டெய்லி உன்கிட்ட பேசுகிறேன், காலைல எழுந்து நான் பேசினேன், நைட்டு ஆனால் பேசுகிறேன், மத்தியானம் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உனக்கு பண்ணுறேன், பட் பண்ணாமலேயும் இருக்கேன், அதுக்காக உன் மேலே பாசம் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நான் அப்படி கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. இல்லை நீ கேட்டதுக்கு நான் இது கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை பவி, அவங்கள பார்க்கணுன்னு தோணுதுன்னு சொல்கிற, அவங்கக்கிட்ட பேசணுன்னு தோணுதுன்னு சொல்கிற, அவங்க பேக்கை வேற ரசிக்கிற, அதனால் நான் கேட்டேன். ஹலோ, பேக்கை மட்டும் ரசிக்கல, ஃப்ரெண்டு ஃபேஸை கூட ரசித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ரசிக்கிறல்ல, அப்புறம் அதனால தான் கேட்டேன், ஒரு வேளை உனக்கு அந்த ஃபீலிங் இருக்கா அப்படின்ட்டு. தெரியல தேனு, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பல்ப் அடிக்கலையே, லைட் எரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு இதெல்லாம் வேறு அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜாலியாக ஃபன்னாக 2 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்தா பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. சரி இப்போ என்ன தான் சொல்ல வர, நான் எதுவும் சொல்ல வரல, டேக் யுவர் ஓன் டைம், உனக்கு தோணுச்சுன்னா பாரு, இல்லைனா உன் வேலையை பார்த்துட்டு இரு, தேவையில்லாமல் அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு மட்டும் இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க தேன். ஹலோ, எனக்கு தெரியும் சரியா, நான் பார்த்துப்பேன், ஓவராக அட்வைஸ் பண்ணி என்னை டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு நல்லது சொன்னாலும் பிடிக்காது, கெட்டது சொன்னாலும் பிடிக்காது அப்படி சொல்லுவாங்க. நீ இப்போ வரைக்கும் என்ன நல்லது சொல்லியிருக்கே, என்ன கெட்ட சொல்லியிருக்க, அவங்களுக்குள்ள நார்மலாக கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும், அதெல்லாம் போணுச்சுன்னா பயங்கரமாக அப்படியே போகும். ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ஸை மட்டும் எடுத்துக்கலாம், மீதியெல்லாம் கட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி ஓகே, இந்த கதையெல்லாம் போதும், நீ பேசுனதெல்லாம், நீ போய் தூங்கு, நானும் அவன் நாளைக்கு வருவாளான்னு என் ட்ரீம்லேயே அவகிட்ட நான் பேசி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பவி. என்னமோ பண்ணு உன் பாடு அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களும் தூங்கிடுவாங்க, நைட்டு விடிஞ்சிடும். ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் கிளம்பி ரெடியாகி ஆஃபீஸ்க்கு போவாங்க. போயிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடியே ஸ்ராவணி வந்திருப்பாங்க. இவங்க பிளேஸில் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க அங்கே போனது இவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகிடும். நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை நேற்று நான் வரலையா, ஸோ அதான் மார்னிங் வந்து உனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ இவ்வளோ லேட்டாக வருவேன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் அப்புறமா வந்திருப்பேன். ஓ இவ்வளோ லேட்டுன்னு சொல்கிறீங்க, நீ எவ்வளோ நேரமாக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க? ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour இருக்கும். 1/2 hour வெயிட் பண்ணுறியா? நீ அதுக்கு போயிட்டு லஞ்சில் கூட வந்திருக்கலாம் இல்லையா? இல்லை நேற்றும் வரலையா, அதான் சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, நெக்ஸ்ட் டைம் வந்து இப்படியெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் கேபின் எங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்ததும் வேணுமா அங்கே வரேன். இல்லை 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 நீங்கள்லாம் அங்கே வர வேணாம், நானே இங்கே வரேன், நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த டைமுக்கு வந்து ஹாய் சொல்லிட்டு போயிடுவேன். ஹாய் சொல்கிறதுக்காகவா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தெரியாது இல்லையா, அங்கே போயிட்டு வரத்துக்கு அதுக்கு நான் இங்கேயே வெயிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஹாய், ஓகே நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள்,
நானும் என் ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பவி. ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இவங்களுக்கு அப்படியே சேரில் உட்காந்துட்டு, ஐயோ என்ன எனக்காக ஒருத்தங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு குசி உள்ளுக்குள்ளே அப்படியே. அது என்னது, பட்டாம்பூச்சி. அடிக்கடி இந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஏன்னா ஒரு வேர்டு டக்குன்னு வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலை, அதனால் இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண அந்த சேரையே ஒரு விளையாக்கிடுவாங்க. அந்த சிஸ்டத்தை அழகாக ஆன் பண்ணி அழகாக கீபோர்டை டச் பண்ணி அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உங்கள் ஒர்க்கும் நல்லபடியாக சூப்பராக போயிட்டுருக்கும். ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து லன்ச் சாப்பிடுவாங்க. டின்னர் சாப்பிட முடியாது இல்லையா, ஸோ ஈவினிங் வந்து டீ குடிக்க போவாங்க இல்லையா, அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ராவினி இருக்காங்களே அவங்க கேட்பாங்க, நாம் டின்னருக்கு எங்கேயாச்சும் வெளில போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. பவிக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லை டின்னருக்கு எங்கேயாச்சும் வெளில போகலாமா, இப்போது கூட வேணாம் போகலாம், இல்லைன்னா சண்டே சாட்டர்டே உங்களுக்கு லீவ் அப்போ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக அப்போ சொல்லுங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடா பாவி என்னடா நடக்குதுங்க, இப்போ தானே பார்த்தேன் இவ பேசுவாளா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ டின்னர் வரைக்கும் கூப்பிடுறாளே, போகலாமா வேணாமா, ஓகே சொல்லலாமா வேணாமா, இல்லைண்ணா ஓகே சொல்லலாமா, போய் தான் பார்ப்போமே, டின்னர் தானே என்ன இருக்க போகுது போய் பார்க்கலாம். வேணாம் பவி இது வெரி டேஞ்சரஸ், கொஞ்சம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பண்ணு அப்படிங்கிற. கரெக்டு தான், ஆனால் டின்னர் தானே, சோறு கிடைக்குது போய் சாப்பிட்டு வரலாம்ல. இல்லை யார் என்னன்னு தெரில, பேரை தவிர போவேனா, இது உனக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நினைப்பாங்க. நான் உங்களுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க பவி. ஓகே நோ ப்ராப்ளம், நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷூர் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆனால் ஈவினிங் சொல்கிறேனே அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே பாய் நான் கேபின் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. திரும்பின உடனே பவி அப்படின்னு கூப்பிடுவாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை உங்கள் ஃபோனு நம்பரா, ஐயோ நீங்கள் என்னடா ஃபோன் நம்பரெல்லாம் கேட்குறாங்க, ஃபோன் நம்பர் தானே, ஃபோன் நம்பர் இல்லை ஃபோன் நம்பர் தானே கேட்டீங்க, ஆமாம் ஃபோன் நம்பர் தான் கேட்டேன், இதே நீங்கள் உங்கள் நம்பர் கொடுங்க நான் கால் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பர் கொடுக்க மாட்டாங்க, அவங்க நம்பர் தான் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு ஓகே பாய் நான் ஈவினிங் சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. வந்ததும் என்ன பண்ணுவாங்க, தேன் மொழிக்கு மெசேஜை போடுவாங்க. தேன் 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 அப்படியே கண்டினியூஸாக போடுவாங்க. அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க இல்லையா, பார்க்க மாட்டாங்க. ஈவினிங்காக பார்த்துட்டு தேனு எவ்வளோ நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சண்டை போடுவாங்க மெசேஜில். அப்பா நான் ஆஃபீஸில் இருந்தேன், ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன், அதனால் பார்க்கல, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன இந்த நேரத்துக்கு இத்தனை தேனு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, நான் எதிர்பார்க்குறதெல்லாம் நடக்குது, இது நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சுல, எனக்கு ஒரு சொல்யூஷன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்யூஷனு உனக்கு நான் சொன்னேன், நீயே தானே எல்லாத்தையும் பண்ண உனக்கு பிடிச்ச மாதிரி, என்கிட்ட கேட்டால் பண்ண, இப்போ மட்டும் என்ன சொல்யூஷன், நிறுத்து, இப்போது எனக்கு நீ சொல்யூஷன் சொல்லுவியா மாட்டியா, சொல்லி தொலைகிற, என்ன பிரச்சனை சொல்லு அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு எந்த பொண்ணு பேர் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சொல்கிறது மட்டும் கேள் அப்படிம்பாங்க. சரி சொல்லி தொலை அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு டின்னருக்கு கூப்பிடுறா, அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர் வேறு கேட்குறா, கொடுக்க வேண்டியதானே, நீ தானே பேசணும்னு ஆசைப்பட்ட, அப்போ எனக்கு தெரியல ஆனால் இப்போ முடியாது அப்படிம்பாங்க. ஏன் அப்போக்கு இப்போக்கு என்ன டிஃப்ரெண்ட் வந்துருச்சு, ஒரு நாள் ஒரு நைட்டில் என்ன மாறி போச்சு அப்படின்னு கேட்பாங்க தேன். இல்லைப்பா தூரத்தில் இருந்து பார்க்குற வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு, பக்கத்தில் வந்தப்போ பேச நல்லாயிருக்கு, ஆனால் பழகி பார்க்கலான்னா பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. இதனடா கொடுமையாக இருக்குது, என்கிட்ட மட்டும் பேசுகிறேன், எனக்கு தெரியல உங்ககிட்ட நான் எப்படி பேசுகிறேன்னா அது வேறு விஷயம், அதை விட அதையும் ஏன் இதையும் கொண்டு வர, நீ அவ்வளோ ஒன்றும் கிடையாதுல்ல அப்படிம்பாங்க. அவளை
நான் விதவிதமாலாம் பார்த்துருக்கேன். உன்னை நான் அப்படி பார்த்ததும் இல்லை. அந்த ஒரு நினைப்பில் உன்கிட்ட பேசினதும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீ தான் விதவிதமாக பார்த்துருக்கல, அதுக்கு சான்ஸ் கிடைக்குதுல்ல, யூஸ் பண்ணிக்கோ. செருப்பு பிஞ்சிடும், என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இப்படி சொன்னாலும் திட்டுற, அப்படி சொன்னாலும் திட்டுற, உனக்கு இப்போ என்னதான் சொல்லணும்? எனக்கு இது உடனே கட் பண்ணணும். எப்படி? அடி பாவி, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளே ஏன்டி கட் பண்ணணும்? எனக்கு தெரியாது, ப்ளீஸ் தானே, நான் பண்ண தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், ப்ளீஸ் என்னால் முடியல, எனக்கு இது வேணாம், எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் தேன்மொழிக்கு சிரிப்பு தாங்க முடியாது, அப்படி ஒரு சிரிப்பு இருக்கும். இன்னும் இவங்களோட பண்ணுற ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். வேண்டாம், எனக்கு பிடிக்கல, எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது ஆப்போசிட் பர்சனுக்கு கண்டிப்பாக சிரிப்பு வரும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, நான் பார்த்துருக்கேன். ஸோ அது நல்லாயிருக்கும். அதுவும் அவங்களோட ரியாக்ஷனு, அந்த ஒரு பாவனை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், க்யூட்டாக இருக்கும், நல்லா சிரிப்பு வரும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் பவி இருப்பாங்க. அதை அவங்க இமேஜினேஷன் பண்ணி சிரிப்பாங்க. சரி, இப்போ என்ன தான் பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கேட்பாங்க தேன். உடனே அவங்க இருந்துட்டு, எனக்கு தெரியல, பட் எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இன்னும் 1 hour உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு அப்படிம்பாங்க. ஃபோன் நம்பர் கொடுக்கல? கொடுக்கல. டின்னருக்கு வரேன்னு சொல்லிட்டியா? யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, 1 hour டைம் இருக்குல்ல, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருந்துட்டு, எங்கே போகிற அப்படிம்பாங்க. எனக்கு வேலை இருக்குது அப்படிம்பாங்க. ப்ளீஸ் சொல்லிடுவல்ல 1 hourல அப்படின்னு கேட்பாங்க. அப்பா சொல்கிறேன். இல்லை தேனு, அவங்கள ஹர்ட் பண்ணவும் கூடாது, ஆனால் நான் எஸ்கேப் ஆகணும். ஆமாம், யாரையும் ஹர்ட் பண்ணாமல் எப்படி எஸ்கேப் ஆவ? சொல்லி புரிய வைக்கணும், ஆனால் சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு அது சின்ன குழந்தை இல்லையே. எனக்கு தெரியல தேனு, ப்ளீஸ் தேனு 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 ப்ளீஸ் தேனு அப்படின்னு கெஞ்சுவாங்க மெசேஜ்லேயே. ஓகே, எனக்கு புரியுது, எனக்கு 1 hour டைம் கொடு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. சரி, எடுத்துக்கோ உன்னோட 1 hour டைம், பட் மறந்துடாது ப்ளீஸ், வேலை இருக்காது இருக்குன்னு சொல்லி என்ன மறந்துடாதம்மா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவாங்க இவங்க. அப்பா, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் மறக்க மாட்டேன், 1 hour ஓகேவா? கரெக்டாக 1 hourல நான் உனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். நீ தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் ஆகிறத விட்டுட்டு என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு ரிலாக்ஸாக உன் ஒர்க்கை பாரு அப்படிம்பாங்க. நான் கிளம்புற நேரம், அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம், 1 hour நான் உனக்காக உட்காந்துருப்பேன், வேலையே இல்லைனாலும் உட்காந்துருக்கேன். ஏன்னா நான் கிளம்புனேன்னா அந்த பொண்ணு அங்கேருந்து பார்த்துட்டு கால் பண்ணுன்னு கேட்க, நான் என்ன சொல்கிறதான், அதுக்கு தான் உட்காந்துட்ருக்கேன், நீ 1 hour டைம் எடுத்துகிட்டு எனக்கு சொல்லு, நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பவி. அப்போது அந்த கீபோர்டில் வீணை வாசிக்கிட்டு நான் 1 hourக்கு அப்புறமா உனக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. நானும் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது, அதை பார்க்க போகிறேன். நீங்கள் ஸ்டோரியை கேட்டு நல்லா தூங்க போங்க. மீதி ஸ்டோரி என்னங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட், டாட்டா.